என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. பேரபோலாவோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. -√2, 0ன்னு கொடுத்துட்டாங்க. டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. x = √2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா வந்து டெஃபினிஷன் எழுதலாம். எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷன் என்னமா FP/PM = E. இதுதான் எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், டைரக்ட்ரிக்ஸோட இன்னொரு பேர் வந்து என்ன, ஃபிக்ஸ்டு லைன். இதை ஒரு ஃபிக்ஸ்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃபிக்ஸ்டு லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x - √2 = 0. இப்படி தான் எழுதிக்கணும். சார் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = √2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் x - √2 = 0ன்னு எழுதுறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த √2 இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. +√2 இங்கே வரும்போது -√2ன்னு ஆகிடும். அப்போ வந்து x - √2 = என்னடா 0 ஆகிடும். இந்த லைனுக்கு பேர் என்னென்னா ஃபிக்ஸ்டு லைன் அல்லது டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினேஷன் நம்ம எப்படி வரைவோமோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு படத்தை வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இந்த படத்தை வரைஞ்சிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம M, இந்த லைனுக்கு வந்து Mன்னு பேர் கொடுத்துருக்கோம். இது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த Pங்கிறது மூவிங் பாயிண்ட், x, y இது நம்மளுக்கு தெரியாது. Fங்கிறது ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -√2, 0. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து -√2, 0. டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x = √2 கொடுத்துருந்தாங்க. இந்த x - √2 = 0 எழுதிட்டோம். இதான் டைரக்ட்ரிக்ஸ். அது டைரக்ட்ரிக்ஸோட இன்னொரு பேர் வந்து ஃபிக்ஸ்டு லைன். ஃபோக்கஸோட இன்னொரு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ பேரபோலாவில் வந்து எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்க. எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து எப்பயுமே வந்து 1. பேரபோலானாவே E = 1. இதே எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலான்னு கொடுத்தாங்கன்னா எலிப்ஸ் ஹைப்பர்போலாலாம் அவங்க வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. பேரபோலாவில் சில டைம்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க, சில டைம்ஸ் கொடுக்கலைன்னா நம்மளே எடுத்துக்கணும். ஏன்னா E = 1. ஏன்னா E = 1ங்கிற வேல்யூ வந்து மாறவே மாறாது. எசென்ட்ரிசிட்டி E = 1 இருந்ததுன்னா அது வந்து பேரபோலா. இந்த கொஸ்டினில் கொடுக்கல, நம்மளே வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் அப்புறம் வந்து எசென்ட்ரிசிட்டி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். FP/PM = E எழுதியாச்சு. இந்த PM ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இது எப்படி சார் எழுதுனீங்க FP/PM = E டெஃபினிஷன், எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷன் படி எழுதியிருக்கேன். இப்போ FP = E × PM எழுதலாம். இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். FPயை ஸ்கொயர் பண்ணால் FE² வரும். Eயை ஸ்கொயர் பண்ணால் E² கிடைக்கும். PMஐ ஸ்கொயர் பண்ணால் PM² கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போது FPங்கிறது என்னென்னா, இந்த Fங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். புரியுதுங்களா? அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா √(x1 - x2) + y1 - y2) தெரியும். அல்லது √(x2 - x1) + y2 - y1). ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கரெக்ட். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் பாசிட்டிவாக மாறிடும். ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கொயர் ரூட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், (² + (²) டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த எக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், -√2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த -√2க்கு ஆப்போசிட் சைன் எழுதுங்க பார்க்கலாம். ஆப்போசிட் சைன் என்ன வரும், +√2 வரும். அதுதான் இது x + √2. அடுத்து என்ன பண்ணணும், ஒய்யை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒய் இந்த 0க்கு ஆப்போசிட் சைன் +0ன்னு வச்சுங்க. இதுக்கு ஆப்போசிட் சைன் -0. இதை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து E² பாருங்கள். ஈனா எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ பேரபோலானால இது வந்து 1. அப்போ ஈக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா இந்த 1². அடுத்து PM² தாங்க பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இங்கே ஸ்கொயர் கொடுத்துருங்க. இங்கே வந்து / கொடுத்துங்க. PMன்னு என்னென்னா FPங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். PMங்கிறது என்னென்னு பாருங்கள். Pங்கிறது மூவிங் பாயிண்ட், இங்கே வந்து டைரக்ட்ரிக்ஸ். இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நம்ம லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. AX + BY + C / (A² + B²). அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ட்ரிக்ஸ் x - √2 = 0. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறணும். இங்கே x - √2ன்னு எழுதுகிறோம். இந்த =0 மட்டும் எழுதக்கூடாது. சரிங்களா? இதை AX + BY + C / (A² + B²). A²ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், 1. y அடுத்து B²ங்கிறது ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட். y இருக்கா பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் y இருக்குங்களா? y இல்லை. அப்போ yக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 0ன்னு கொடுக்கணும். மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா?
ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஒய் இல்லாதனால 0ன்னு கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி இது எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். இந்த 0 இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? இது வந்து ஒய் ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். 1 ஸ்கொயருங்கிறது என்னமா? 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். இப்போ இதை இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஃபஸ்ட் கொண்டு போங்க பார்க்கலாம். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கலாம். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது இது எக்ஸ் மைனஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? எக்ஸ் மைனஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டர் கொண்டு போகும்போது இந்த ஸ்கொயர் பாருங்கள் நியூமரேட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டேன். டினாமினேட்டருக்கு வந்து இங்கே ஸ்கொயர்னு வரும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர்னு வரும். 1 ஸ்கொயர் வந்து 1, 0 ஸ்கொயர் வந்து 0, 1 ப்ளஸ் 0 வந்து நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். புரியுதுங்களா? டவுட்டாக இருந்தால் கால்குலேட்டர் எடுத்துங்க. இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் 1. அவ்வளோதான். இந்த ரூட்டும் ஸ்கொயரும் வந்து கேன்சல்னு சொல்ல வரேன். புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 1 வந்து வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/1ன்னு வரும். இந்த 1 வந்து நீ வெளியே போனால் மீதி என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். 1/1ங்கிறது என்னென்னா அந்த 1 கிராஸ் பண்ணினாலும் பாருங்கள், 1 கிராஸ் பண்ணி 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அதான் அந்த ஆன்சர் தான் வரும். இது அதே மாதிரி 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு புரியிருக்காக இன்னொரு தடவை எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். புரியிருக்காக இப்படி எழுதிட்டேன். சரியாம்மா? இங்கே வேறு நம்பர்னா இங்கே மறக்காமல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இந்த நம்பர் இங்கே வரணும். இப்போ நல்லா கவனிங்க, இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாட்டில் இருக்குது, இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாட்டில் இருக்குது. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைனோட சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயராக இருந்தாலும் சரி, அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்குமா? இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a இங்கே பின்னு கொடுத்துட்டேன். இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸு ஏ ஸ்கொயர், பிக்கு பதில் ரூட் 2. அப்போ ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் என்ன கொடுக்கணும்? ரூட் 2ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து வெளியே என்ன இருக்குது பாருங்கள்? ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்றேன். இங்கே ஈக்குவல் டு இடம் இல்லாதனால இங்கே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருந்தாலும் நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கொடுக்குறேன். ஃபார்முலா தெரிஞ்சவங்க டைரெக்டான ஃபார்முலா கொடுத்துருங்க. தெரியலனா இப்படி ஃபாலோ பண்ணாலும் தப்பு கிடையாது சார். அப்போ வந்து மிஸ்டேக்ஸ் ஆகாதானா? மிஸ்டேக்ஸ் ஆகாது. சிம்பிளோட சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக பாருங்கள் ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக பாருங்கள் மைனஸ் ரூட் 2ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா மைனஸ் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்னென்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக பாருங்கள் மைனஸ் ரூட் 2. இப்போ இந்த நெகட்டிவ் சைனோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு அதே கன்வெர்ட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இது எக்ஸ் ஸ்கொயர். இது இந்த ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு கால்குலேட் அடிச்சிங்கன்னா தெரியாதவங்க பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்து ரூட் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தினே ஆன்சர் வந்து 2ன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஆன்சர் வந்து 2. டைரெக்டாக போனோம்னா அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். புரியுதுங்களாமா? இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு ரூட் 2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்? 2 ரூட் 2 எக்ஸ்ன்னு வரும். அவ்வளோதான். இங்கே வெளியே என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர். இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் 2ன்னு வரும். சார் எப்படி சார் ப்ளஸ் 2 வரும்? அந்த நெகட்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுச்சு. பாருங்க, டவுட்டாக இருந்தால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. மைனஸ் ரூட் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தி ஈக்குவல் வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் 2. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 2 என்ன வரும்னா மைனஸ் 2 ரூட் 2 எக்ஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகலாங்களா? இங்கே பாருங்கள், ரைட் சைடு இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். ஒரு ஸ்டெப் வேணால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ரைட் சைடு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இங்கே வரும்போது மைனஸ் 2 மைனஸ் 2 ரூட் எக்ஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் 2 ரூட் 2 எக்ஸ்னு வரும். இங்கே ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே வந்துருக்கு மைனஸ் 2 இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது பாருங்கள்? இங்கே 2 ரூட் 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 2 ரூட் 2 எக்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள்? 4 ரூட் 2 எக்ஸ்னு வரும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே ஈக்குவல் டு 0. புரியுதுங்களாம்மா?
இப்போது இது வந்து என்னென்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ பேரபோலாவோட ஈக்குவேஷன் போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 4√x இந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டு அந்த ப்ளஸ் 4√x நம்ம ரைட் சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் -4√x ஆகிடும். -4√x ஆகிடுச்சு. இதுதான் வந்து என்ன பேரபோலாவோட ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4√2x தான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.